இப்போ ஒரு கணவன் மனைவி இருக்காங்க. மனைவி வந்துட்டு ஆ அவங்க கணவன ரொம்ப நேசிப்பாங்க. நேசிச்சுட்டு அவங்கள வந்துட்டு ரொம்ப ஆ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் லைக் கற்பனை அவ்வளவுதான். ஒருத்தர் மேல நம்மளுக்கு பிடிக்கும், ஒருத்தர பிடிக்கும்னாலே கற்பனைகள் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் இல்லையா? பண்ணிட்டு என்னென்னமோ நெனச்சிருப்போம். என்னோட ஹஸ்பண்டுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது வாங்கி தருவாங்க. அது இப்படி என்கிட்ட இப்படி நடந்துப்பாங்க, அப்படி நடந்துப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஹஸ்பண்ட் வந்துட்டு லைக் ஆல்ரெடி ஆஃபீஸ்ல நெறைய வேலை இருந்திருக்கும். வேலை எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு ரொம்ப டயர்டா வந்திருப்பாங்க. அவ்வளோதான். நம்ம கற்பனையில ஒரு ஹஸ்பண்ட நெனச்சிருப்போம் இல்லையா? அந்த ஹஸ்பண்ட் அந்த அந்த கணவர் வந்துட்டு டைரக்ட்டா அப்படி நடந்துக்க மாட்டாங்க. அப்ப நமக்கு என்ன ஆயிடும்? இந்த மனைவிக்கு ஃபுல்லா கோவம் வந்துட்டு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டுட்டு லைக் எதுக்கு? ஏன்னா அவங்கள இங்க ஒண்ணுமே நடக்கல. ஆனா அந்த மனைவியோட கற்பனை உலகத்துல நெறைய கற்பனை பண்ணிட்டு அவங்களே ஒரு உலகத்த வந்து உருவாக்கிக்கிட்டாங்க. அது இங்க நடக்காது. ஏன்னா எப்படி நடக்கும்? அவங்க வந்திருக்கிறது ஆபீஸ்ல இருந்து வந்திருக்காங்க. ரொம்ப டயர்டா இருப்பாங்க. மேபி அவங்க தூங்க போலாம். ஆனா நம்ம அத புரிஞ்சுக்க மாட்டோம். இருக்கிற ஃபேக்ட் அதுதான் உண்மை. இல்லையா? அத புரிஞ்சுக்காம, என் கணவன் என்ன என்ன வந்து அவங்க புரிஞ்சுக்கலையே! நான் என்னென்னமோ நெனச்சிருந்தேன். அவங்க எனக்கு அது பண்ணலையே! நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம்.